குருபலம் எப்பல்லாம் வருதோ, அப்பல்லாம் கல்யாணத்திற்கான பலன் நம்ம அதிகமா சொல்லி, சொல்லி குருபலம் வந்தா தான் கல்யாணமே ஆகும் அப்படின்னு நம்ம ஒரு பழக்கப்பட்டுட்டோம். சரிங்களா? ஆனா குருபலத்துக்கும் இன்னும் சொல்லப்போனா கோச்சாரத்திற்கும் பலன்களுக்குமே சம்மந்தம் கிடையாது. கோச்சார பலன்களுக்குமே. ஜாதகத்தின் தசாபுக்தியின் பலன்களின் ஏற்ற தாழ்வை தான். அதாவது சாப்பாடு தசாபுக்தி தான். அதுல போடுற கருவேப்பில, கொத்தமல்லி மட்டும் தான் கோச்சாரம். அந்த மாரி இந்த குருபலம் என்ன பண்ணும் அப்படின்னா, கல்யாணம் பண்ணாது. கல்யாணம் பண்றதுக்கு நம்ம ஒரு புற சூழல், ஒரு பொருள் தேவை இருக்கு. ஒரு உறவு தேவை இருக்கு. ஒரு சப்போர்ட் இருக்கு. அந்த சப்போர்ட் எல்லாம் பிரச்சனை இல்லாம கொஞ்சம் எளிமையா வாங்கி தரும். ஏங்க இப்போ குருபலம் இல்ல, கல்யாணம் நடக்காதா? அப்படின்னு கல்யாணத்துக்கும் குருபலத்துக்கும் சம்மந்தம் இல்ல. கல்யாணம் நடக்கும். குருபலம் இருந்தா என்ன நடக்கும்? இப்போ குருபலம் இல்லாத ஒரு நபர் திருமணம் செய்கிறார். பணத்த திரட்டுறதுல கொஞ்சம் சிரமம் ஏற்படலாம். இல்ல அவரே பணக்காரங்க, அவர் எதுக்குங்க பணம் வாங்க போறாரு? உறவுகள் ஏதாவது இடையில கொஞ்சம் தொந்தரவு பண்ணலாம். அந்த ப்ராசஸ் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ப்ராசஸ்ல சின்ன சின்ன இடையூறுகளை தரும். அந்த இடையூறுகள் குருபலம் இருந்தா எளிமையா நம்ம கடந்து வந்துரலாம். அப்ப குருபலம் குருபலம்னு கிடையாது. எந்த கோச்சார பலனுமே ஒரு பலனை தராது. வாழ்வின் பலனை தராது. நடக்கின்ற பலன்ல ப்ராசஸ எளிமைப்படுத்தும் அல்லது கடினப்படுத்தும். அவ்வளவுதான். உங்களுக்கு புரியிற மாரி சொல்லணும்னா, குருபலம் திருமணத்தை செய்யாது. திருமணம் சார்ந்த புற வேலைப்பாடுகள்ல சுமூகத்தன்மையை தரும். அவ்வளவுதான். அப்ப குருபலம் வந்தா கல்யாணம் ஆயிரும்னா, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. 12 வருஷத்துல 5 முறை குருபலம் வரும். அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு குரு பாரியாயம். குரு பாரியாயம்னா 12 வருடம். 5 பொண்டாட்டி கட்டணும். சரிங்களா? ஒண்ணுக்கே வழி இல்ல நமக்கு. அப்படிங்கிற மாரி பல பேர் இருப்பாங்க. அதனால குருபலத்துக்கும் கல்யாணத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. சரிங்களா? தசாபுக்தி வந்தால் தான் திருமணம் ஆகும்.